சேலம் நீர்மூழ்கி குட்டை பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி வெங்கடேசின் மனைவி இந்துவுக்கு கடந்த 24ஆம் தேதி சேலம் அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. தொடர்ந்து அவர் மகப்பேறு பிரிவில் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த 26ஆம் தேதி நண்பகல் குழந்தையை படுக்கையில் தூங்க வைத்த இந்து மருத்துவரை சந்திக்கச் சென்றார். பின்னர் மீண்டும் தனது படுக்கைக்கு வந்தபோது இந்துவின் குழந்தை காணாமல் போயிருந்தது. இதுகுறித்து இந்து அளித்த புகாரின் பேரில் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது மஞ்சள் நிற சேலை அணிந்த பெண் ஒருவர் இந்துவின் குழந்தையை கடத்திச் செல்வது தெளிவாக பதிவாகியிருந்தது. ஆள் நடமாட்டம் மிகுந்த மருத்துவமனையில் குழந்தையை கடத்துகிறோம் என்ற பதற்றம் சிறிதுமில்லாமல் குழந்தையுடன் வெளியேறும் பெண்ணை கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் 2 தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் பிறந்து சில நாட்களே ஆன நிலையில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பெண் ஒருவர் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தருமபுரி விரைந்த போலீசார் கடத்திச் செல்லப்பட்ட ஆண் குழந்தையை மாரண்டஹள்ளி என்ற இடத்தில் பத்திரமாக மீட்டனர். குழந்தையை கடத்தியதாக வெண்ணிலா என்பவர் கைது செய்யப்பட்டார். மீட்கப்பட்ட குழந்தை உடனடியாக சேலம் கொண்டு வரப்பட்டு சேலம் மாநகர காவல் துணை ஆணையர் ஜார்ஜ், அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் தனபால் ஆகியோர் முன்னிலையில் அதன் தாய் இந்துவிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டது. குழந்தையை கடத்திய வெண்ணிலா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகேயுள்ள மாரண்டஹள்ளியைச் சேர்ந்தவர். இவருக்கும் சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி அடுத்துள்ள மல்லூரைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. திருமணத்துக்கு பிறகு வெண்ணிலாவுக்கு குழந்தை பேறு இல்லாததால் கணவர் குடும்பத்தினரால் மலடி பட்டம் கட்டப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் தான் கர்ப்பமாக இருப்பது போல் நடிக்க ஆரம்பித்த வெண்ணிலா பிரசவத்துக்காக தாய் வீடு செல்வதாக கூறி சேலம் கிச்சிப்பாளையத்தில் உள்ள தனது தோழி வீட்டில் தங்கியுள்ளார். இங்கு இருந்தபடி அவ்வப்போது அரசு மருத்துவமனைகளுக்கு சென்று வந்த வெண்ணிலா மேற்கொண்டும் நடிப்பை தொடர இயலாத நிலையில் குழந்தையை திருட முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த 26ஆம் தேதி நண்பகல் சேலம் அரசு பொது மருத்துவமனைக்கு சென்ற வெண்ணிலா தான் ஒரு குழந்தைக்கு தாய் என்பதை நிரூபிப்பதற்காக குழந்தையை திருடிச் சென்றிருப்பது காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வெண்ணிலா இந்த லேடியை குழந்தைய கூட்டிட்டு பாலக்கோடு, தருமபுரி பாலக்கோடில் போயிருந்தாங்க. அங்கேருந்து தான் நம்ம இன்ஃபர்மேஷன் ரொம்ப பொதுமக்களும் ரொம்ப இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு. அங்கேயிலிருந்து நாங்கள் குழந்தைய மீட்டி வந்ததா. அக்யூஸ் லேடி குழந்தை 3 வருஷமாக கல்யாணமாயும் குழந்தை பிறக்காமல் இருந்தது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு சைல்டு ராக்கெட் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. நவ் தட் லேடிஸ் இன் அவர் கஸ்டடி. அது முறப்பிரகாரம் என்ன லீகலாக என்ன நடவடிக்கை எடுக்குதோ அது வில் பி டூயிங் இட் ப்ராப்பர்லி. பட் வி ஆர் ஹாப்பி ஃப்ரம் போலீஸ் சைடு. இந்த மாதிரி ஒரு பொதுமக்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக ஒர்க் பண்ணுறதுல சேலம் சிட்டி போலீஸ் இஸ் வெரி ஹாப்பி ரிகார்டிங் திஸ். குழந்தை மீட்கப்பட்டதும் பிறந்து சில நாட்களே ஆன குழந்தை என்பதால் உடனடியாக தாயிடம் ஒப்படைக்க வேண்டிய பணியில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ள காவல்துறையினர், வெண்ணிலா இதற்கு முன்பு ஏதேனும் குழந்தையை கடத்த முயன்றாரா அல்லது இதுதான் முதல் முயற்சியா என்பது குறித்து தற்போது விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தனர்.